உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் இம்மட்டும் நடத்தின தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஏசப்பா என் கூட இருக்கிறாங்கன்னு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிற தேவன்னு. அவர் நம்மளை நேசிக்கிறவர். எத்தனையோ மனுஷர்கள் நம்மளை நேசிக்க மாட்டாங்க, ஆனால் ஏசப்பா நம்மளை நேசிக்கிற தேவன். இப்போ நம்ம ஒரு பாடலை, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு பாடலை பாட போகிறோம். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே. ஏசப்பாவோட கரம் நம்ம மேலே இருக்கணும். அவர் நம்மளை தொடணும். ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவோ தப்புகள் செய்கிறோம், தவறுகள் செய்கிறோம், மீறுதல்கள் பண்ணுகிறோம், பாவங்கள் செய்யும் போது கூட அவர் நம்ம தொட்டு அவர் நம்மளை உருவாக்குகிற தேவன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த பாடலை பாடுவோம். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே, ஓம் கரம் தினம் என்மேல் படணுமே. குயவனே நீர் என்னை தொடணுமே, ஓம் கரம் தினம் என்மேல் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே, ஓம் கரம் தினம் என்மேல் படணுமே. குயவனே நீர் என்னை தொடணுமே, ஓம் கரம் தினம் என்மேல் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகா
அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா. உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். தூயவனே நீர் என்னை தொடணுமே. ஓம் கரம் தினம் என்மேல் பாடணுமே. தூயவனே நீர் என்னை தொடணுமே. ஓம் கரம் தினம் என்மேல் பாடணுமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உன் கரத்தில் இருக்கவே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏசப்பா நான் எத்தனை முறை உடைஞ்சி போறேன் ஏசப்பா. ஆனா நான் உங்க கரத்துல இருக்க ஆசைப்படுறேன் ஏசப்பா. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் நீங்க என்ன எத்தனையோ முறை வளைஞ்சிங்க ஏசப்பா. ஆனா நான் கெட்டு போறேன் ஏசப்பா. நான் கெட்டு போறேன் ஆண்டவரே. ஆனா நீங்க என்னைய மண்ணென்று பார்க்காம நீங்க என்னைய பொண்ணா பாக்கீங்க ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா. உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா. உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அழைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அழைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே. உலகத்தோட பார்வையில நான் அழுக்கு ஆண்டவரே. உலகம் இனி அழுக்கா பாக்கு ஏசப்பா. ஆனா நான் உங்க பார்வையில நான் அழகு ஆண்டவரே. அழுக்கு நீங்க தூக்கி போடாம
அழகென்று நீங்க அணைச்சு கொண்டீங்க ஏசப்பா. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நம்ம தவறுகள் செய்தோம் ஏசப்பா. நான் உடைஞ்சு போயிட்டேன் ஆண்டவரே, நீங்க என்னைய நல்லா உருவாக்கி வச்சிருக்கீங்க ஏசப்பா. ஆனா நான் உடைஞ்சு போயிட்டேன் ஆண்டவரே, நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னது ஆண்டவரே நான் செய்துட்டேன் ஏசப்பா. நான் உடைஞ்சு போயிட்டேன்னு எத்தனை பேர் இந்த இடத்துல நிக்கீங்க? எத்தனை பேர் இந்த இடத்துல நிக்கீங்க? நான் உடைஞ்சு போயிட்டேன் ஆண்டவரே, நான் உடைஞ்சு போயிட்டேன் ஆண்டவரே. நம்ம நினைக்கிறோம் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் உடைஞ்சு போயிட்டேன் ஆண்டவரே, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்களை பார்த்து ஏசப்பா சொல்லுகிறாரு, ரூத்து நினைச்சா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதோடன்னு. ஆனா என் தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை அவளுடைய வாழ்க்கையில கொடுத்தார். லாசரு மரித்து போன பின்பு மரியாளும் மார்த்தாலும் நினைச்சாங்க எங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா ஏசப்பா புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார். சாரேபாத் விதவை வீட்டுல எவ்வளவோ அங்க அந்த நாட்டுல பஞ்சம் இருந்த போதும் அவங்க நினைச்சாங்க இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த இடத்துல வரும்போது அவன் நினைச்சா இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா ஏசப்பா புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் இந்த இடத்துல நிக்கிறீங்களா? ஏசப்பா என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா ஆண்டவரே? எத்தனை பிரச்சனை ஆண்டவரே, எத்தனை போராட்டம் ஆண்டவரே, எத்தனை வருஷங்கள் ஆண்டவரே, எத்தனை மாதங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீர் வடிச்சு இந்த இடத்துல வந்து நின்னீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தர அவர் உங்க கூட இருக்கிறாரு. ஒரு புதிய ஆரம்பத்தை என் தேவன் இன்னைக்கு உனக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவருடைய கரத்துல நீங்க இருக்கணும். உடைஞ்சு போறேன் ஆண்டவரே, உடைஞ்சு போறேன் ஆண்டவரே, அப்பா நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா மாறிடுதேன்னு சொல்றீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உங்களை வளைஞ்சி அவரை உங்களை உபயோகப்படுத்துகிற தேவன். அவருடைய கரத்துல மாத்த நம்ம போயிட்டோம்னா அவர் நம்மளை உருவாக்குகிற தேவன், அவர் நம்மளை உருவாக்குகிற தேவன். எத்தனையோ காரியங்கள் நடக்கிற ஆண்டவரே, ஆனா என் தேவன் சொல்லுகிறார் இன்னைக்கு ஒரு ஆரம்பம், இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை என் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரத்துல நீங்க போகணும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே, ஓம் கரம் தினம் என்மேல் படணுமே. குயவனே நீர் என்னை தொடணுமே, ஓம் கரம் தினம் என்மேல் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்
அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இவர்களால் மிதிக்கப்பட்டேனோ, அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே. ஓம் கரம் தினம் என்மேல் படணுமே. குயவனே நீர் என்னை தொடணுமே. ஓம் கரம் தினம் என்மேல் படருமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ, அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ, அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். மனுஷன், இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் நம்மளை எப்படி தெரியுமா பார்ப்பான்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 குணம் நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதில் வந்து 8 நல்ல காரியம் இருக்கும், 8 பாசிட்டிவ் இருக்கும், 2 நெகட்டிவ் இருக்கும், 2 கெட்ட குணம் இருக்கும். ஆனால் உலகத்தில் உள்ள மனுஷன் நம்மளை எப்படி தெரியுமா பார்ப்பான்? அந்த 2 நெகட்டிவை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த 2 நெகட்டிவை சொல்லிக்கிட்டே இருப்பான். எங்கே பார்த்தாலும் இந்த 2 நெகட்டிவை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவகிட்ட நெகட்டிவ் இருக்குது, அவன் நல்லவா இல்லை, அவன் நல்லவா இல்லைன்னு. ஆனால் ஏசப்பா நம்மளை எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? அந்த 2 நெகட்டிவை விட்டுட்டு அந்த 8 பாசிட்டிவை பார்ப்பாங்க. ஏசப்பா வந்து பார்ப்பாங்க, என் பிள்ளைகிட்ட 8 நல்ல காரியம் இருக்குது, 8 நல்ல காரியம் இருக்குதுன்னு சொல்லி என்னைக்கு நம்ம ஏசப்பாவோட கரத்தில் நம்ம போகிறோமோ அன்னைக்கு அந்த 2 பாசிட்டிவும் அந்த 2 நெகட்டிவும் அது பாசிட்டிவாக மாறும். ஏன்னா நிறைவானவர் வரும்போது அந்த குறைவுகள் எல்லாம் என் தேவன் எடுத்து போடுவார். அந்த நெகட்டிவ் எல்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாறும், அந்த பாசிட்டிவாக மாறும். ஆனால் நீங்கள் அவங்க ஏசப்பாவோட கரத்தில் மட்டும் போகணும். ஏசப்பா நான் உடஞ்சிட்டு ஆண்டவர், நான் உடஞ்சிட்டு ஆண்டவர், நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சேன்,
ஆனாலும் நான் செஞ்சிட்டேன் ஏசப்பா, நீங்கள் என்னைய மறுபடியுமாக வணஞ்சி ஆண்டவரே என்னை நீங்கள் உருவாக்குங்கன்னு சொல்லி அந்த குயவன் வந்து அந்த களிமண்ணை எடுத்து அதை சுத்தம் செஞ்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காலில் போட்டு மிதிப்பாங்க. காலில் போட்டு மிதின்னு மிதித்து அதுக்கப்புறம் அதை ஒரு மண்பாண்டமாக மாற்றி அதை ஷோரூமில் வைக்கும்போது ஒரு மனுஷன் வந்து கேட்பான் இது எவ்வளவுன்னு சொல்லி. அப்போ அந்த குயவன் வந்து அதுக்கு ஒரு விலையை சொல்லுவார். அந்த குயவன் தான் ஒரு நாள் அதை மிதிச்சாரு, ஆனால் அந்த குயவனே அதுக்கு ஒரு விலையை சொல்கிறாரு. அதே போல தான் எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கத்தை என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தரப்போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே நான் இன்னும் உடைந்த போல இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க என்னைய உருவாக்குங்க ஆண்டவரே, உங்க கரத்துல நான் இருக்கேன் ஏசப்பா. உங்களுக்கு எப்படி சித்தமோ ஆண்டவரே, எப்படி சித்தமோ ஆண்டவரே, அதே போல என்னைய உருவாக்குங்க ஆண்டவரே, என்னைய உருவாக்குங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்துச்சு. அந்த ஆள் வந்து டெய்லி தண்ணி எடுக்க போகுமா. ரெண்டு மண்பானை வச்சிருந்த அந்த ஆள். அந்த 2 மண்பானையை வச்சு அவர் ஒரு பெரிய கார்டன் வச்சுருந்தார். அந்த கார்டனுக்கு தண்ணிக்கு கொண்டுட்டு அந்த 2 மண்பானையை தூக்கிட்டு போய் அவர் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த கார்டனுக்கு ஊற்றுவாராம். இதே போல் ஒரு நாளைக்கு ஒரு 30-40 குடம் தண்ணி பிடிக்கணும். அவர்கிட்ட இருந்தது 2 மண்பானை. அதில் ஒரே ஒரு பானை வந்து கொஞ்சம் கீறி இருந்து, ஆனால் ஒரு பானை ரொம்ப நல்ல பானை. அப்போ இவர் தினம் அந்த இடத்துல போய் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அவர் கார்டனுக்கு ஊற்றிக்கிட்டே இருப்பாராம். அப்படி ஊற்றி அவர் அங்கேருந்து நடந்து போகும்போதும் வரும்போதும் இந்த நல்ல பானை அந்த கொஞ்சம் உடஞ்ச பானையை பார்த்து சொல்லுமா, நீ எதுக்குமே பிரயோஜனமே இல்லை, நீ உடஞ்சி போய் இருக்கா. ஒரு குடம் தண்ணி அவர் நிறைக்காரு, ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நீ பாதியாக ஆயிருதா. ஆனால் என்னைய பார்த்தியா, நான் ஃபுல்லாக ஒரு குடம் முழுசும் அப்படியே தண்ணியாக இருக்கேன், ஆனால் நீ பாதி குடம் தான் அங்கே போய் சேருதான்னு சொல்லி அவர் போகும்போதும் வரும்போதும் இந்த நல்ல பானை அந்த உடஞ்ச பானையை பார்த்து சிரிக்குமா, உதாசீனப்படுத்துதான். இந்த உடஞ்ச பானை அழுதுகிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மாதம் ஆன உடனே அந்த பானை ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு. அந்த டிப்ரெஷன் ஆகி அந்த ஆள்கிட்ட சொல்லிச்சான், நீங்கள் என்னைய டெய்லி கொண்டுட்டு போகிறீங்க, தண்ணி கோடிட்டு வாரீங்க, ஆனால் பாதி குடம் கூட இங்கே வந்து சேர மாட்டுக்கு, நீங்கள் என்னைய தூர போட்டுருங்க, நான் எதுக்குமே உதவாதவா, நான் எதுக்குமே யூஸ்லெஸ், நான் என்னால் எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானை வந்து அழுதுச்சான். அந்த பானையை தூக்கிட்டு அவர் அந்த டெய்லி எந்த பாதையில் நடக்கிறாரோ அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போனாராம். தூக்கிட்டு போய் சொன்னாராம், நான் ஃபஸ்ட்டு இந்த பாதையில் நடக்கும்போது இந்த பாதை ஒரு வெட்டாந்தர மாதிரி இருந்துச்சு, ஆனால் டெய்லி நான் உன்னைய தண்ணியை தூக்கிட்டு வரேன், உன் தண்ணியெல்லாம் இந்த பாதையில் ஒளிவி பெய்யி நம்ம இப்போ போகிற பாதையில் பாரு எத்தனை புல் முளைச்சிருக்கு, எத்தனை பூக்கள் முளைச்சிருக்கு, எத்தனை செடிகள் முளைச்சிருக்கு, இது எல்லாம் ஒன்னால தான் சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏசப்பா நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் உடஞ்சி போய் இருக்கேன், என்னால் எதுவுமே ஆகாது, நான் உடஞ்சி போய் இருக்கேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏசப்பா சொல்கிறாரு, நீ தான் எனக்கு வேணும். நீங்கள் நினைக்கிங்க நம்ம உடஞ்சி போய் இருக்கோன்னு, ஆனால் உடஞ்சி போன ஒன்றையும் கொண்டு ஏசப்பா நிறைய வழியில் ஒன்றை பிரயோஜனப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக, ஏசப்பா நீங்கள் என்னைய ஒரு நல்ல பானையாக நீங்கள் வணஞ்சி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி, உங்கள் கரத்தில் இருக்கிறேன், நான் உங்கள் கரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி பார்க்க போகிறோம். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழுக்கென்று தூக்கி எறியாமல்
அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சத்தத்தை உயர்த்தி அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழுக்குன்னு அவர் தூக்கி எறியாம அழகாயிருக்கிறேன்னு சொல்லி அவர் அணைத்து கொள்ளுகிற தேவன். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை நோக்கி பாருங்க, சத்தத்தை உயர்த்தி இன்னும் முடகிறேன், நான் இன்னும் முடகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் முடகிறேன், நான் இன்னும் முடகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கேட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கேட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் முடகிறேன், நான் இன்னும் முடகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் முடகிறேன், நான் இன்னும் முடகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் முடகிறேன், நான் இன்னும் முடகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன். சத்தத்தை உயர்த்தி உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் முடகிறேன், நான் இன்னும் முடகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் முடகிறேன், நான் இன்னும் முடகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். தூயவனே நீர் என்னை தொடணுமே, ஓம் கரம் தினம் என்மேல் படணுமே. தூயவனே நீர் என்னை தொடணுமே, ஓம் கரம் தினம் என்மேல் படணுமே. தேவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. தேவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் முடகிறேன், நான் இன்னும் முடகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் முடகிறேன், நான் இன்னும் முடகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே
அவருடைய கரத்துல நீங்க இருக்கும்போது அவர் உங்களை உருவாக்கி அவர் உங்களை வணஞ்சி புதிய பாத்திரமாய் மாற்றுகிற தேவன். உலகம் உங்களை சொல்லும், நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நீ உடஞ்சி போய் இருக்கிற, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும். ஆனால் ஏசப்பா உன்னை பார்த்து சொல்றாரு, நீ தான் எனக்கு வேணும், உன்னால செய்ய முடியும், நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன், நீ எலும்பு, நீ எலும்புன்னு சொல்லி தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். எத்தனையோ முறை உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த தப்பை செய்யாதன்னு, உங்க அப்பா சொல்லியிருப்பாங்க இந்த தப்பை செய்யாதன்னு. ஆனால் அந்த தப்பை செஞ்சுட்டு திரும்ப உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் படுகிற வேதனை, ஹல்லேலூயா, எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அதே போல தான் ஏசப்பாவும் நீங்கள் தவறு செய்யும்போது ஏசப்பா வேதனைப்படுவார். நான் எத்தனை முறை சொன்னேன், எத்தனை முறை நான் உன்னை சொன்னேன், உன் மனசில் எத்தனை நேரம் நான் உணர்த்தினேன் இது தப்பு நீ செய்யாதன்னு சொல்லி. ஆனாலும் நீ செஞ்சிட்டா பரவாயில்லை, நீ கீழே விழுந்துட்டா, நீ அப்படியே விழுந்து போயிடாத, நீ எலும்பு, நீ எலும்பு, அந்த இடத்த விட்டு நீ எலும்பு, நீ என் கரத்துக்குள்ள வா, நான் மறுபடியும் உன்னைய உருவாக்குவேன், நான் மறுபடியும் உன்னைய உருவாக்குவேன், எனக்கு என்ன விருப்பமோ அதே போல ஒரு பாத்திரமா நான் உன்னை வணஞ்சிக்கிடுவேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. நீ எழும்பி என் கரத்துல வந்துரு, நீ எழும்பி என் கரத்துல வந்துரு. நீ தப்பு செஞ்சது உண்மைதான், ஆனா நீ எலும்பு, அந்த இடத்த விட்டு எலும்பு, நீ உடைஞ்சு போய் இருக்கிறது உண்மைதான், நீ எலும்பு அந்த இடத்த விட்டு, நீ எழும்பி என் கரத்துக்குள்ள வரும்போது மட்டும்தான் நான் உன்னை பிரயோஜனப்படுத்த முடியும், நான் உன்னை அழகா மாற்ற முடியும், உன்னை நான் பொன்னாய் மாற்ற முடியும்னு சொல்லி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. இத்தனை நல்ல தேவன் எங்க கிடைப்பாரு? இத்தனை நல்ல தேவன், உங்களை நேசிக்கிற தேவன். உலகத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க நான் உன்னைய ரொம்ப நேசிக்கேன்னு சொல்லி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் உன்னைய ரொம்ப நேசிக்கேன்னு சொல்லி. ஆனால் உண்மையான நேசம், உண்மையா ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னைய உண்மையாகவே நேசிக்கேன்னு சொல்லி. அந்த உண்மை, அந்த உண்மை இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்கிட்ட இருக்காது, உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருக்காது, நீ நம்பினவங்க கிட்ட இருக்காது. ஆனால் ஏசப்பா உன்னைய பார்த்து சொல்லுகிறாங்க, நான் உண்மையாகவே உன்னைய நேசிக்கேன்னு சொல்லி, நான் உண்மையாகவே உன்னை நேசிக்கேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுங்க. ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அர்ப்பணிச்சு முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஏசப்பா நான் உடைஞ்சிட்டேன் ஆண்டவரே, நான் உங்க கரத்துல வர ஆசைப்படுதேன் ஆண்டவரே, உங்க கரத்துல நான் வர ஆசைப்படுதேன் ஆண்டவரே. என்னை நீங்க தள்ளிடாதீங்க ஏசப்பா, உங்க கரத்துல நான் இருக்கணும் ஆண்டவரே. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா. கரங்களை உயர்த்தி, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழகாக இருந்தேன் ஐயா. உந்தனின் பார்வையில் மட்டும், சத்தத்தை உயர்த்தி, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன். அவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கரத்துல வர ஆசைப்படுகிற ஆண்டவரே, நீங்க என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, நீங்க என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, உங்க சித்தம் போல என்ன வளைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க கரத்தில் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்னும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும்
அவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நான் எத்தனை முறை உடைஞ்சு போறேன் ஆண்டவரே, உங்க கரத்துல நான் இருக்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே, நான் கோபப்படுறேன் ஆண்டவரே, நான் சண்டை போடுறேன் ஆண்டவரே, இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே, என்னோட கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே, ஆனா நான் உங்க கரத்துல இருக்கேன் ஏசப்பா, என்ன நீங்க வணங்கிக்கோங்க ஏசப்பா, என்ன நீங்க வணங்கிக்கோங்க ஆண்டவரே, நீங்க என் கரத்தை பிடிச்சுக்கிறீங்க ஏசப்பா. கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். விழுந்து போய் கிடக்கீங்களா? எழுமுங்க. ஏசப்பா எனக்கு ரொம்ப கோபம் வருது ஆண்டவரே, நான் சண்டை போடுதே ஆண்டவரே. அவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என்னைய கரத்துல எடுத்து என்னை நீங்க வணங்கிருங்கன்னு சொல்லி, இயேசுவே என் வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்டத்தை இந்த பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா நான் உடைஞ்சு போய் இருக்கேன், என் பானை கீறி போய் இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொன்னா கூட அவர் உங்களை வணங்கி அவர் சித்தத்தை போல வணங்கி உங்ககிட்ட இருக்க எல்லா மைனஸையும் அவர் பாசிட்டிவா மாத்துவாரு. அது பிளஸ்ஸா மாறும். நீங்க அவர் கரத்துக்குள்ள போனா மட்டும்தான் எல்லா நெகட்டிவும் பிளஸ்ஸா மாறும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஏசப்பா நான் கீழே விழுந்துட்டேன், ஆனா இப்போ நான் எழும்புதே ஆண்டவரே, உங்க கரத்துல நான் எழும்புதே ஆண்டவரே, நீர் என்னை வணைந்த ஆண்டவரே, ஒரு நல்ல பாத்திரமாக என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, உருவாக்குகிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவர் நீ போகும் இடமெல்லாம் அவர் உன்னை காக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் நடத்தினதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஆமென்.